நன்றாய் விளங்கிட துண்டுகோல் ஒன்று வேண்டுவாங்க. வந்த கூரைகள் வந்த குறைகள் ஐயா பொத்தல் எல்லாம் வாய வச்சு நக்கன எனது எல்லா தங்கச்சி விட இந்த தங்கச்சி தான் பாசமான வாய வச்சு ஏன்னு கேட்டா இந்த புல்லாங்குழல் இருக்குது. இந்த புல்லாங்குழல் உயிருக்குங்க எண்ணாட்டுக்கு பொன்னாட்டு விளங்கக்கூடிய பிரசன்னா 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்களாம். அவங்க முதல் மார்க் எடுக்கணும் என்பதற்காக வேண்டி நமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அந்த அம்மா முதல் மார்க் எடுத்து இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிற வேண்டிக்கிறோம். சுபே ஜெயம். தெரியாது தாலியா இருந்தாலும் சரி, சரி 8 படி தாலிக்கு போய் 8 படி தாலியா இருந்தாலும் சரி, கோட்டை இருந்தாலும் சரி, ஊட்ட அடிக்கடி இருந்தாலும் சரி.
எனக்கு தலைக்கு துணி கொடுப்பேனா, சூத்துக்கு என்ன கொடுப்பேனா, அல்ல கொடுப்பேனா, எனக்கு ஆம்பளை வந்துச்சுன்னா நீ வந்து படிப்பாடு என்ன ஒரு அண்ணன் பார்த்து பேசாத எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாக்கா 9 தாலியா இருந்தாலும் சரி, 8 மணி தாலியா இருந்தாலும் சரி, உன் வீட்டுல அடுக்கடுக்கு போன எடுக்கிறதுக்கு சரி, உங்க வீட்டுல பாரு உன் பாட முடக்கு திரும்பணும், என் தாலி நெரிக்கணும். நீ செத்தாலும் என் தாலி நெரிக்கணும். மரத்து பழம் மரத்தான் தான் விடும். அது அர்ஜுன பெருமான் உங்களுக்கு இல்லத்திற்கு வருவான். மின்னல் ஒளியை சேர்ந்து அவனோடு சந்தோஷமாக வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இல்லையால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். அப்படி அவன் செய்தால் அவன் எங்கு செல்வான் பார்க்கலாம். நான் பார்த்துக் கொள்கிறேன். அரண்மனைக்கு சென்று பார்த்தோம், அவர் இடத்தரவில்லை. வேண்டும் பாஞ்சாலி பாலத்தை மத்தியா அரண்மனை செல்ல வேண்டும். அரண்மனைக்கு சென்று என்ன அவசரம்? என்ன யாரு முன்னாடி தானே என்ன வந்தது வராது இவ்வளவு அவசரம் வரல. என்ன காரணம்? பஞ்சாலி இருவரும் உல்லாசமாக இருவரும் சிக்கன் பாசைக்கு ஈடுபட வேண்டும். கண்டே பஞ்சாலி சிக்கன் பாசைக்கு ஈடுபட வேண்டும். ஆனா நான் உனக்கு சொல்லட்டுமா, நான் உன் மனைவி தானே, நீ எப்ப கூட்டாலும் தங்கியா இருக்கபடியான பின்னால் சென்று வந்தீங்கன்னா நீ வரது உள்ள நான் பொடி போட்டு ரெடியா இருக்கு. அதனால போய் வந்தா உனக்கு இங்க இடம் உண்டு. நாகலோகத்தாண்டு வரக்கூடிய நாகராஜ குமார் இருக்கக்கூடிய நாகக்கடி இருக்கின்றோம். அவர் அரண்மனைக்கு சென்று உலகமாக நாங்களா அது வந்து விட்டோம். நாகலோகத்துல கண்டே என்னடியா மாமா சொல்லுங்க. அடி வந்தத பணம் வந்து தொடக்கூடாதுங்க. எனக்கு வீட்டுக்கு தூரங்க, என்ன பண்றது? நம்ம என்ன பண்ணாலும் ஏத்துக்க மாட்டான். பாரு சரி வீட்டுக்கு தூரம் என்ன பண்ண சரி. இவளும் தெரிந்து விட்டால் மின்னல் வழி அவருடைய அரண்மனைக்கு சென்று வந்ததும் இந்த இடம் தெரிவித்துட்டான். இவனா போகட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய பாலாக இருக்கக்கூடிய சித்ராவது இருக்கிறார்கள். அதனால சித்ராவது அரண்மனைக்கு சென்று வருவோம்.
ஆமா என்னை தொட்டா வேலு கொட்டும் ஓ மாமா நான் சேர மாட்டேன்னு சொல்ல நான் பிறந்ததே உனக்காக தான். ஆனா ஒண்ணு என் தங்கியாக இருக்கிற கூடிய மின்னல் ஒளி இருக்கா பத்தியா அவளிடம் சும்மா அவன் மூஞ்சி போய் பார்த்துட்டு தான் போதும் நான் பாத்துக்கிறேன். இவ போனா என்ன தனியார் பஸ் போனா என்ன நமக்கு இந்த டவுன் பஸ் இருக்குது. டவுன் பஸ் நம்ம எப்ப வருவாங்க அப்படியே டோர் திறந்து போட்டு ரெடியா இருப்பா. எப்ப வேணாலும் பெரியார் பஸ் எந்த பஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு டவுன் பஸ் நமக்கு ஒண்ணு இருக்குது. அவகிட்ட போன உடனே கண்ணே சத்தியமா மாமா உனக்கு சேர் எனக்கு ஆசைடா. ஆனா சத்தியமா வீட்டுக்கு தூண்டா மாமா நம்மளையா ஆமா இல்ல மாமா தங்கச்சிக்கு ஏமாமா இது வச்சு வீசா சரி போடுது தங்கச்சி அவரை ஒரு முன்னாடி போயிட்டு வா சத்தியமா மாமா போய் டக்குன்னு வந்துரு. அவர்கிட்ட 10க்கு பாரு எனக்கு நாளைக்கு தான் முடியுது. அவருடைய அரண்மனைக்கு சென்று வந்தார். இங்க இடமா நீ தர மாட்டியா? போடா கேட்டியா? 60,008 தேவைமார்கள் 60,000 போகவார்கள் இருந்தோம். 8 பட்டத்தில் இருந்தோம். ஆமா ஒரு மனைவி கூட இல்ல. நாம சிற்றன் ஆசைக்கு இல்ல உரத்தி கூட இடம் கொடுக்கவில்லை. ஆமா இத்தனை மனைவி இருந்தோம் யாரு நம்மோடு சேரவில்லை. அதனால இந்த உருவத்தோடு நம்ம இருக்கப்படாது. அதனால நீ மாட்டி காசி யாத்திரை கங்கா யமுனா கோதாவரி கூடிய காசி யாத்திரை போலாமா? நாட்டில் சன்னாசி நடந்து முன்னால் இருக்கும் போது நாட்டில் சன்னாசி நடந்து முன் ஓடி வருகும் போது ஓட்டினில் பிச்சையும் ஒருவரும் போடவில்லை. காட்டியில் கனிகளை கொண்டு நீயும் காலமும் கழிக்க வேண்டும். மனைவிமார்கள் மீது கோபம் இவனை இப்படியா நம்ம வந்த வேலை நடக்காது. அதனால் வேண்டி நாமும் தங்கமதாக உருவெடுத்து அவனை மடக்கணும். யாருப்பா
யாரு சன்னியாசி போறீங்க யாரு தெரியல என்னன்னு கேட்பீங்க. நான் சன்னியாசியாக போகின்றேன். நீ யார் வந்து என்ன கேட்பது? நாராயண சன்னியாசி ஊர்ல நாராயண சன்னியாசி. அதாவது சன்னியாசியா தான் போறேன். ஏன் இந்த சன்னியாசி உருவத்தோடு நீ போகின்றாய்? அப்படி என்று கேட்கின்றாய். நான் ஏன் போறப்போ எதுக்கு தெரியுமா நான் போகின்றேன்? எனக்கு 60,000 போகமாதர், 8 பட்டாசிரி, இத்தனை பேர்களும் இருந்து என் சித்தன் ஆசைக்கு ஒரு பெண்கள் கூட இணங்கவில்லை. அதனால அவர்கள் மீது வெறுத்து நான் சன்னியாசியாக போகின்றேன். என்னை ஏன் வழிமறிக்கின்றார்? பெண்டு 2 கொண்டாலும் சுகம் இராது. பெண்டு 2 இருந்தாலும் சுகம் வராது. பெருநெருப்பா உள்ளளவு துக்கம் 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 துக்கம். அண்டி வந்த பேர்களை நான் மோசம் செய்தால் ஆயுளுள்ள மற்றும் ஒரு அலைவாரப்பா. காரணம் காரணம் பண்டிதராம் திருவள்ளி கேடி வாழும் பார்த்தனிட சாரதியை படியலாமே. பரந்தாமராது காவல். ஐயா, நான் தான் சன்னியாசியா போறேன். ஆனா நீ யாரு? உனக்கு திருமணம் நீ யாரு வருதுன்னு எனக்கு தெரியுமா? 12,000 கோபிகாஸ்திகள், 11,000 கந்தர்வ பெண்கள், 8 பத்து வச்சுங்க. என்கிட்ட நான் ஒட்டி பேச மாட்டேன். அதனால நானும் போய் ஐயா நம்ம கதை போல ஆச்சு. நம்ம கதை போல இவருக்கு ஆட்சி போலக்குது. அட மொக்கால ஒழி யாரு கதை யாரை வச்சு யாருன்னு சொல்ற? மூஞ்சி மொக்கால ஒழி மூஞ்சி பண்ண எப்படி வக்கால ஓடி பூரா உண்மைதான். ஆமா ஆமா எடை என்றான். ஆமா எடை மொக்கால ஓடுறான். எடை வந்து உண்மைதான். ஆடு மேய்கிறான்னு சொல்றான். ஆடு மேய்கிட்டு ஆடு மேய்ச்ச ஊர்ல இந்த வக்கால ஓடியா வந்தா வரலாமா? ஆமா உன் காலில் உடல உன் தகச்ச கூட்டி வந்து வக்கால ஓடி வரலாமா? வரலாமா? இவன் வரலாமா? அப்படி அவன் வந்திருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் கூட்டி வைக்கலாமா? அப்படியே நான் வந்தாலும் வரலாம். ஒரு தங்கச்சியை கூட்டி வச்சுட்டு ஒரு தங்கச்சிக்கு இவன் வழக்கு பிடிக்கலாமா? நான் கூட்டி வச்சுனா அட மொக்கால போய் கொண்டாடி பேசுறதுக்காக சன்னியாசம் போறேன் யாரா இருக்கலாம். அட மொக்கால போய் நல்ல கேள்வி. ஒரு கொண்டாடி பேசலாம் நீ சன்னியாசா போனா குடும்பம் என்ன உலகம் என்னடா? உலகம் என்ன ஒன்ன மாதிரியா ஊர்ல இருக்கிறவங்க போனா இந்த உலகம் மாமா அது எப்படி தெரியுமா மாமா? என் மனைவியாக இருக்கக்கூடிய மின்னல் அரண்மனைக்கு நான் சென்று பார்த்தேன். செல்லுகின்ற பொழுது 32 அழகோடு நான் போனேன். போகின்ற பொழுது அந்த நேரத்துல என் மனைவியாக இருக்கக்கூடிய மின்னல் ஒளி சேர மாட்டேன். நான் இன்னும் 15 நாள் இருக்கின்றது. இந்த சிவபூஜை செய்து விட்டு வருகிறேன். அப்புறம் சிக்கன் பாசிக்கலாம் அப்படின்னு தெரிவித்தாய். அப்பொழுது எனக்கு காமம் அதிகமாக இருந்து சேர்ந்தால் இப்போதுதான் சேர வேண்டும். இந்த பூஜை நிறுத்தி என்று அவளை நான் வலிக்கு இழுத்த உடனே அப்பொழுது என்னை அவள் பிடித்து வெளியே தள்ளினாள். அப்பொழுது மின்காயம் பட்டு விட்டேன் மாமா. அப்பொழுது இந்த சந்திரகுல பரம்பரையில மின்காயம் பட்டது எனக்கு கிடையாது. எப்பொழுது இந்த அழகை 32 அழகு ஒரு அழகு குறைந்ததோ அதனால இந்த சுய உறவத்தோடு எங்கள் மாமா நாராயணன் சாட்சியாகவும் என் மனிதர்களுடைய பாஞ்சலை சாட்சியாகவும் உங்களுடைய அரண்மனைக்கு வர மாட்டேன் அப்படி என்று சத்தியம் செய்துவிட்டேன். சத்தியம் செய்துவிட்டு இருக்கக்கூடிய மனிதத்துக்கு சென்றாலும் வரத்துக்குரிய என்னோட சேரமான இப்பேற்பட்ட முன்னேர் வழிதான் பின்னேர் பின்னா சொன்னேன். நாராயணன் சாட்சியாக இந்த 32 லட்சணத்தோடு நான் வரமாட்டேன்னு தெரிவித்தேன். அப்படித்தானே பண்ணுகிறேன். அங்க போட்ட நாராயணன் கிட்ட போட்டேன். நாராயணன் கிட்டே அந்த தேடணும். இப்போ ஐடியா அதானே நாராயணன் கிட்ட நாராயணன் கிட்ட வந்தவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. என் மக்களை நீங்களும் தோக்க மாட்டீங்க. தோக்க உடனே விட மாட்டேன். என்ன தெரியுமா காரணம்? நாராயணன் சாட்சியாக 32 லட்சம் போக மாட்டேன். அது எனக்கு தெரியுமாமா? 32 லட்சத்தோடு பரமன் சத்தியம் பண்ணியா? அந்த லட்சத்தோடு போக தேவையில்லை. உருவத்துல போவாரு குறவுடு தரித்து குரத்தியாகத்தானே சென்று அவளிடம் சென்றால் அதாவது குரத்தி சொல்லி குறி சொல்லுவது போல சொல்லி அவளிடம் சென்றால் அப்ப அந்த சத்தியம் சரியாயிடும். அந்த குரத்தி உருவம் எடுத்து அவளுக்கு குறி உரைப்பது போல உரைத்து அவள் பஞ்சங்களை சேரும் பொழுது உருவத்தை காட்டி தரலாம். அந்த உருவத்தோட போனா சத்தியம் பண்ணிக்கலாம். போ தப்பு இல்லையே. மாமா
கூட மரகட்டிய கூட கூட பச்சை 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 ஏதோ குறைச்சு கொண்டு கேக்குது கெட்ட பச்சை கடிச்சி பச்சை மூஞ்சி பார்த்தா அரை முட்டை சாம்பல சுட்டு கவுன தெருவுல கொஞ்சம் உனக்கு என்ன வேலை சாமி கையா இருக்கு கப்பு கப்பு சாமி எத்தனை நாளைக்கு குளிக்கிற டெய்லி நான் குளிப்பேன் நாங்க எப்படி குளிப்போம் நான் டெய்லி சம்பந்தி போடுவேன் தீபாவளி மனசுதான் அதை விட சாமி உனக்கு 5 இல்ல 10 இல்ல 100 இல்ல 20 இல்ல சாமி அப்புறம் மயில எங்க இருக்குதா ஆமா பச்சை குத்துன காசு வாங்கல மருந்து தெரியுமா பச்சை குத்துன காசு 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 எங்க பூல சார் குறி 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 சொன்னியா என் காசு எங்க பூல சார் ஐயோ ஐயோ போற பேச்சு அரை பேச்சு போற பேச்சு போற பேச்சு மத்த பேச்சு என் மயில் சார் கூச்சா விட்டுது நாட்டார் கூச்சா விட்டு நாட்டார் கூச்சா விட்டு சாமி நான் பச்சை குத்துது கூட மரம் கட்டுறது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படியே புட்டு 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 நான் கூட சொல்லுவேன் ஐயோ சாமி தேவடியா பசங்க 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு அவங்க கூட 2 அடி போட்டு சாப்பிடுறா எனக்கு எப்ப நல்ல காலம் போற பாத்து பத்தி கட்டி கடை சாமி கட்டி கட்டினா பயப்புடா பயப்புடுவாரு பயண்டியா ஆமா போய்டா சொல்லு ஒரு குறி சொல்லணும் குறிதானே நான் சொல்றேன் அடங்கொப்பானே சத்தியம்மா சாமி ஊராமடி பாருங்க சாமி சத்தியமா சொல்ற அப்படி கேள்வி பாருங்க இல்ல அவன் ஊர்ல அவங்க தெருக பண்ணானவன் ஆனா நான் சொல்ற சாமி அட 2 ஆட்டுக்கு 8 காலு சாமி பொண்டாட்டி குடிக்காரு பொண்டாட்டி போய் கட்டி பாரு சாமி ஏன் புள்ள விசாயா கல்லால் ஆகி 2 நாள் ஆகுது ஒரு ஏதோ முட்டி காலுக்குதா மாதிரியா கேட்டுக்கம்மா கேட்டுக்குங்க ஜனங்களே கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது 8 புள்ள பெத்துக்கிறேன் முட்டி காலு பகைய சாண்டா கொடுத்தது புள்ளத்தை பண்ண சொல்லு தம்பி அது மட்டும் இல்ல காக்கா கருப்புடா இல்ல செவப்பா இருக்கும் காக்கா கருப்புடா இந்த கடல் நீர் உப்புடா ஆக்கிரம பொண்ணுடா இந்த அடுப்பங்கார மண்ணுடா
உண்மைதானே? உண்மைதானே? அதானே? ஏண்டா ஐயே, என்னை குறைச்சி தானே பாக்குறேன். என்னை குறைச்சி தானே பாக்குறேன். உண்மையை சொல்ல தெரியும். எனக்கு உண்மையா தெரியும். மாயனார் குறவரி யாரு தெரியுமா? நான் தான் விஜயதாஸ் குறவஞ்சி. அதான் அர்ஜுன மகாராஜனுக்கு பத்தியா? ஆமாண்டா. யாரு நீ? பரவிடுவா தெரியுமா? எப்படி தெரியுமா? நான் தந்திர கூலத்தில் அரே மந்திரி, நான் புரட்சி என்று தோற்றம் தெரிந்தது. அப்படி கிடையாது. அது பாண்டு மகாராஜுக்கும் குத்திமா தேவிக்கும் ராஜாக்களை பிறந்த நான் தான். ஆனால் அழகு அர்ஜுனன். குத்துன டப்பா வந்தா போடுவான். பார்த்தது இல்ல? ஆம்பளைக்கு தான் 2 கிலோ வச்சிருக்குமா? நான் அர்ஜுனன் தெரியுதா? ஏற்கா இந்த குறவரிவன் அது பின்னலோடி இருக்கிறா பத்தியா? அவளிடம் சேர சொல்லிருந்தது. அவள் இப்ப ருதுவானா. அவளிடம் நீண்ட காலமாக சேரவே இல்லை. ஓஹோ, அதெல்லாம் சேர வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு அவளிடம் சென்றேன். அவள் அப்பொழுது என்னை பிடித்து, சுவாமி இப்போது நான் பூஜையில் இருக்கிறேன், சிவ பூஜையில் இருக்கிறேன், அதனால என்னை சேரக்கூடாது அப்படி என்று சொல்லிவிட்டாள். என்னை வெளியே தள்ளி அது 60 என்று சொல்லும்படியான வாழைப்பாட்டில் முட்டி என் நெற்றி ஒரு காயம் ஏற்பட்டது. அதனால் சரி இவன்தான் ஆசை இருக்கிறேன், அதனோட நீ இருக்கிற 7 பண்ண நீங்க போல சொல்லிட்டு போறேன். அவர்களும் இணைகவில்லை. அதனால் எப்போது என்னை சேரவில்லையோ மின்னவழி எதோடு 32 அழகோடு எப்போதும் உன்னை சேர மாட்டேன். 32 அழகோடு சேர மாட்டேன் அப்படி என்று நாராயண சாட்சி சத்தியம் செய்தேன். அந்த நாராயண பட்டவர் 32 அழகோடு தானே போக மாட்டேன் சொன்னேன். ஆனால் புரட்சி வடிவம் எடுத்துக்கொண்டு போனார். அவளை சேரலாம் அப்படி என்று சொன்னார். அவளை சேரவே இந்த உருவம் தெரிந்து சொல்லப்பா. யாரு புரட்சி வந்திருக்கிறா? நிகழ்காலம் செங்காலம் உனக்கு போங்காலன்ற மாதிரி. ஆமா, எல்லா காலத்தையும் சொல்லி இன்னும் குறி சொல்லிக்கின்னு வராளா? சரி வர சொல்லு. அவங்க நோனியம்மா போனீங்க சாமி. நோனியம்மா ராணியம்மா நீல கைண்டு மாதிரி கைண்டு மாதிரி நேசமே நாட்டாமா இருக்கு. பெரியார்த்த புள்ளையா? சரி அப்படி இருந்தா போயிட்டா. ஓஹோ, ஆமா ராணி அம்மா உந்தன் பாதம். வணக்கம்மா. அம்மா எந்த ஊரு எந்த தேசம்? ஊரு எங்க வீட்டுக்கார ஊரு. அம்சவேணியா? எங்க வீட்டுக்காரரு பேரு அர்ஜுன, இவ பேரு அம்சவேணின்றா. என்னன்னு ஒண்ணு தெரியல. ஏண்டி குறித்தி நீ குறி சொல்ல வேணும் மாமா. நீ குறி பாய் குரமாதே கிடையாது.
பணம் இருந்தா போதும். பணம் இருந்தா போதுமா? பணம் இருந்தா போதும். ஆ. ஏய், அப்ப என் பேர் என்னடி சொல்றேன்? உன் பேர் தானே? ஆமா. அடி மேகராஜா உன்னராஜ் அடி மேகராஜா உன்னராஜ் ஏய், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் யாரு திருமணம் செஞ்சா என்ன எந்த நிலைமையில இருக்கேன்? நீ மாலையிட்ட 32,000 படிச்சது. அவர் நீ புடிச்சு சேர்ல வந்தாரு. நீ புடிச்சு தள்ளும் போது அவர் நெத்தில காயமாகிப்பட்டது. அதோட அவர் கோச்சிங் போயிட்டாரு சாமி. ஆமா, சேர முடியாதுன்னு 32 அழகோட உன்னோட வந்து நான் சேர மாட்டேன்னு சத்தியம். அதெல்லாம் உண்மைதாம்மா. சத்தியம் தாண்டி அம்மா. நேரம் வந்து எனக்கு அசதி கலப்பு உண்டாச்சு. அதுக்கு என்னம்மா? நான் படிப்பேன். அப்படியா? பஞ்ச நாளங்க. சரி அம்மா. பஞ்சனையா அலங்காரம் பாவையா எனக்கும் களைப்பா இருக்குது. என் கூட நீ படுத்து இருந்தே அப்புறமா ஏஞ்சி போறியா? நானே ஆகா இவ்வளவு அழகோடு இருக்கிறாங்க. அரிய பௌரி, அரிய செல்வம், அரிய மோகனா. ஆச்சாமி இப்ப நான் ஊர் மேல போறேன். ஊர் மேல ஆச்சரிய ஆச்சரிய ஏங்க உனக்கு மானம் இல்ல, ஈனம் இல்ல, சூடு இல்ல, சொரண் இல்ல, வெக்கம் இல்ல, சத்தியம் பண்ணிட்டு போனா இப்ப எந்த மகர வச்சுன்னு வந்த? நான் வந்து 32 அழகோட வரமாட்டேன் தான் சொன்ன தவிர இப்ப நான் வந்து குழந்தையா வந்து இதெல்லாம் காரணம் தெரியுமா? அணுகிற மாதிரி கோபால கண்ணா அவர்ல இருந்து வேட்ட கூட்டு மாதிரி கூட்டு வச்ச கோபால கோபால ஈனம் கெட்டுரும், மானம் கெட்டுரும். இங்க வா, கூட்டி வச்சுன்றியா? என் அண்ணன் பெருமை எப்படியாப்பட்ட பெருமைன்னு நீ அவ்வளவு கேவலமா சொல்ற? அவர்தான் இந்த உருவத்துல போய் பின்னாடி கூடிய அதனால வந்தேன். யாரும் உன்னுடைய அரண்மனைக்கு சென்று வந்தாதான் அத்தனை பேரும் இறந்துருவார் என்று ஒருத்தி கூட ஏற்றுக்கவில்லை. அதனால இந்த உருவத்தில் போய் மின்னல் உலைக்கு சிக்கன் மாசத்தில் இறங்கி வந்தாதான் இந்த இடத்துல இடம் என்று அத்தனை பேரும் உதவிவிட்டார்கள். அதனால்தான் நான் உரத்தி போல வந்து உங்களுக்கு நான் உல்லாசமாக இருந்தேன். அப்படியா? அப்படியா? அர்ஜுன் குறவஞ்சி நாடகம் இதோடு முற்று பெற்றது. ஆடின பேர்களும் பார்த்த பேர்களும் ரசித்த பேர்களும் யாவற்றமான பேர்களும் இந்த மகா காளியம்முடைய அருளிலிருந்து எம்பெருமான் நாராயணனுடைய ஆசீர்வாதம் இருந்து நாராயணனுடைய ஆசீர்வாதம் இருந்து மற்றும் உள்ள
பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கோயில் மகா காளியுடைய அர்ச்சகர் அந்த கலியமுத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்து நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று பால்பால் தடுத்து அழுகுவோர் வேறுன்றி குற்றம் சுகத்து பால்பால் பொங்கி அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை முன்னேற்றம் அடையும்படியாக மகா காளியம்மன் அருளும்படியாக நாங்கள் சென்று வருகிறோம். நன்றி, வணக்கம். எங்க போறோம் பாரு. உங்களுக்கு நாளை சந்தோஷம். ஒரு கைத்தட்டல் சென்று வருகிறோம். திரும்பி ஓரமா